ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்யாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு வெஜிடபிள் பிரியாணி குயிக்காக ப்ரெஷர் குக்கரில் டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் பிரியாணி ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கும் பெரியவங்களுக்கும் ஒரு நல்ல டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். 2 கப்பு பாசுமதி அரிசி 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் எல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அடுத்து மல்லிக்கீரை, புதினா, வெங்காயம் எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்து பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் குக்கரில் 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில், 2 ஸ்பூன் நெய், ஒரு பிரியாணியில் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, கல்பாசி, ஒரு அன்னாச்சி பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்க வேண்டாம், கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்தால் போதும். அடுத்து 1லேருந்து 3 பச்சை மிளகாவை கட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. ஒரு பெரிய சைஸ் தக்காளி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வெந்து வந்ததும் பிரியாணிக்கு தேவையான மசாலாக்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மல்லிக்கீரை, புதினா சேர்த்துக்கலாம். மல்லிக்கீரையும் புதினாவும் மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்து சுருங்கி வரட்டும். இந்த மாதிரி வந்ததும் 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ், மசாலா எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்காக 1/2 கப் தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வெஜிடபிள்ஸ் பாதி அளவு வெந்துடுச்சு. இப்போ ஊற வச்ச பாசுமதி அரிசியை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடித்து சேர்த்துக்கலாம். அரிசியும் வெஜிடபிள்ஸ், மசாலாக்கள் எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி வச்சு 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சி சாறு சேர்த்துக்கலாம். இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. அரிசி இந்த அளவுக்கு மேலே வெந்து வந்ததும் குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு விசில் விட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. 15லேருந்து 20 நிமிஷத்தில் சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி செய்திடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. செய்து பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.